11 பேரில் ஒருவர் பசியுடன் இருக்கிறார். 100 கோடி மக்களின் பசியை தீர்க்கும் அளவிற்கு வீடுகளில் உணவுகள் வீணாகின்றன. 2050ஆம் ஆண்டுக்குள் உலக உணவுப் பொருட்களின் விலை 20% உயரக்கூடும் அபாயம். உலக அளவில் வீடுகளில் ஒரு நாளில் வீணாகும் உணவை கொண்டு 100 கோடி மக்களின் பசியை தீர்க்க முடியுமாம். ருசியாக இல்லை என நாம் வீசி எறியும் ஒருவேளை உணவு அந்த நாளின் 3 வேளை உணவாக ஒரு சிலருக்கு இருக்கலாம். நினைத்த நேரத்தில் நினைத்ததை உண்டு மகிழும் நமக்கு தெரியாத பசியின் கோரத்தாண்டவம் பல இவ்வுலகில் அரங்கேறி வருகிறது. மனிதன் போதுமென்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உணவு. அரசாங்கத்தின் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை அலட்சியமாய் கடந்து செல்லும் நமக்கு இயற்கை பேரிடர்கள் உணவின் முக்கியத்துவத்தை பிடரையில் அடித்து புரிய வைக்கின்றன. பொறுப்பும் பொது நலத்துடனும் நியூஸ் 7 தமிழ். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. சயின்ஸ் நோஸ் நோ கண்ட்ரி என்பார்கள். ஆக அறிவியலுக்கு எப்படி எல்லைகள் கிடையாதோ அதே போல மருத்துவ அறிவியலுக்கும் இங்கு எல்லைகள் இல்லை என்பதே உண்மை. ஆக நீங்கள் படிக்க நினைக்கும் மருத்துவ கல்விக்கு எல்லைகள் இருக்கிறதா? நிச்சயம் இல்லை. எல்லைகள் தாண்டி வெளிநாடுகளில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் மருத்துவ படிப்பை தரமாக படிப்பது எப்படி? இத்தகைய கேள்விக்கு விடையளிக்கும் பொருட்டு இன்றைய வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்டினுடைய ரீஜனல் ஹெட் திருமிகு ஜோஃபியா அவர்கள். அவருடன் இணைந்து வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை முன்வைக்க நான் இந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்த போதிலும் உங்களுடைய கேள்விகளை நீங்களே நேரலையில் பேசி தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் அலைபேசி எண்ணிற்கும் அழைக்கலாம். ஆக துளியும் தாமதிக்காமல் இங்கு இப்போது தொடங்குகிறது நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. வணக்கம் மேம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மேம். நியூ லைஃப் அப்ராட் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகால பயணம். இந்த பயணத்தில் பலதரப்பு மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவர்களாக பொறியாளர்களாக உருவாக ஒரு புதிய வாழ்க்கையை நியூ லைஃப் அப்ராட் அமைத்து கொடுத்திருக்கிறது. நியூ லைஃப் அப்ராடினுடைய இந்த பயணம் பற்றி சில வார்த்தைகள் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு. கண்டிப்பாக நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. கடந்த 16 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸாக, சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்கோம். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரஷ்யா, சர்பியா, கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அது இல்லாமல் கனடா, யூகே, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பல நாடுகளில் வந்து போய் மருத்துவம் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் அண்ட் ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ரம்ஸு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஏறத்தாழ 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் 25 நாடுகள் மேலே டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஜிஹெச்க்கு பேக் சைடில் அஃபி டவர்ஸில் 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 600க்கும் அதிகமான டாக்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்கன்னா ரைட் ஃப்ரம் அவங்களுடைய ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறது, அங்கேருந்து அட்மிஷன் லெட்டர்ஸ் வாங்கி கொடுக்கறது அண்ட் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டரோட சேர்த்து அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி வீசா அப்ளை பண்ணி வீசா எடுத்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரி போகிறாங்களோ அந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு தேவையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கிளம்புறப்போ ஃபாரின் கரன்சிஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது. சில கண்ட்ரீஸ்க்கு நாங்களே கூட டைரெக்டாக போய் ஒரு யூனிவர்சிட்டியில் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்டர் ஆனதுலேருந்து டெஸ்டினேட்டட் கண்ட்ரி போய் படித்து முடிச்சுட்டு திருப்பியும் இங்கே வர்ற வரைக்கும் வந்து நியூ லைஃப் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே மேம். ப்ரீ டிபார்ச்சர்லேருந்து தொடங்கி போஸ்ட் அரைவல் வரைக்கும் ஒரு மாணவருக்கு வெளிநாட்டு கல்விக்கு தேவையான அனைத்து விதமான வழிவகைகளும் நியூ லைஃப் அப்ராட் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீட் பற்றி பேசுவது அவசியமாகிறது. இந்தியாவில் இந்த முறை மாணவர்கள் நீட்டை 2 முறை எழுதியிருக்கிறார்கள். மறுதேர்வு முடிந்து 20 லட்சம் மாணவர்கள் எழுதியதில் 11 லட்சம் மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் மாணவர்கள் அதில் தேர்வாகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பிற மாணவர்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போ நீட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அண்ட் நீட்டில் வந்து எக்ஸாமில் எழுதி தேர்வு
ஆகாத மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஹோப் லூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு வருஷம் நடத்தும் போது ஸோ இங்கே இந்தியாவில் அட்மிஷன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கணும்னா எந்த வருஷம் உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கணுமோ அந்த வருஷத்தில் நீட் அப்பியர் ஆயிருந்தால் மட்டும்தான் இங்கே அட்மிஷன் வாங்க முடியும். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவிகள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் ஆகி நீட் எழுதினவங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு அட்மிஷன் ஒரு கண்ட்ரியில் வாங்கணும் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் இப்போ 2025 நீட் அப்பியர் ஆயிருந்தீங்க, அதில் உங்களுக்கு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் பாஸ் ஸ்கோர் இருக்குன்னா அந்த ஸ்கோர் வச்சே தாராளமாக நம்ம வெளிநாட்டில் போய் அட்மிஷன்ஸ் வாங்கலாம். இப்போ 2024 ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்கன்னா அந்த மார்க் வச்சும் தாராளமாக வெளிநாட்டில் போய் அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். ஸோ வெளிநாட்டுக்கு 3 வருஷம் இந்த நீட்டோட வேலிடிட்டி இருக்குங்க. இந்தியாவில் மட்டும்தான் எந்த வருஷம் நம்ம எக்ஸாம் எழுதுறோமோ நீட்டு அந்த வருஷம் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அந்த எழுதக்கூடிய அந்த லைசன்சிங் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டிக்கு என்ன பார்ப்பாங்கன்னா எந்த வருஷம் இவங்க 12th முடிச்சிருக்காங்க அந்த வருஷம் நீட் இருக்கா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நீட் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு செல்லும், அதுதான். பட் இந்தியாவில் மட்டும்தான் ப்ரெசன்ட் இயரோட நீட் மட்டும்தான் அட்மிஷன்ஸ்க்காக தேவைப்படும். ஸோ இந்த வருஷம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 11.21 ஸ்டூடெண்ட்ஸ் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரிப்பீட் எழுதுறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ரிப்பீட் ஆனாலும் அட்மிஷன்ஸ் கிடைக்கலன்னா அவங்களுக்கு அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே ஃபிட் ஆகிறது இல்லை, அந்த கேட்டகரியில் இவ்வளோ பர்சன்டைல் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு. கடந்த 2 வருஷங்களை விட இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து ரொம்ப ஹையாக வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 213 எடுத்திருந்தா தான் அவங்க வந்து பாஸ் அப்படின்னே வருது. வேற இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு 177 மார்க் எடுத்திருக்கணும். ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா இந்த 213 மார்க் எடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தாராளமாக வெளிநாட்டில் போய் ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரியில் நம்ம வேணாலும் அட்மிஷன்ஸ் வாங்கி தரலாம். ஸோ படித்து முடிச்சுட்டு இந்தியா வரும்போது அவங்க அந்த குவாலிஃபைங் எக்ஸாமுக்கும் இந்த நீட் வந்து வேணும். ஸோ இதே வந்து ஒரு ஓபிசி ஸ்டூடெண்ட் எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா அவங்க வந்து 177 மார்க் எடுத்திருந்தாலே தாராளமாக நம்ம வெளிநாட்டில் வந்து போய் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே மேம், இது வந்து எம்பிபிஎஸ் இந்த படிப்பிற்காக இந்த நீட் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பேசுறோம். இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ மாணவர்கள் வந்து எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கும் போது அகைன் அவங்க இந்தியாவுக்கு திரும்பினாலோ இல்ல விட வெளிநாடுகளே இந்த எம்எஸ் படிப்பை அவங்க தொடர நினைச்சாலோ அப்போ இந்த நீட் எவ்வளவு முக்கியமா இருக்கும் மேம்? ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியா வராங்கன்னா இங்க வந்து அந்த லைசன்சிங் எக்ஸாம் அவங்க எழுதுறாங்க. ஸோ லைசன்சிங் எக்ஸாம் எஃப்எம்ஜி எழுதி முடிச்சுட்டு அவங்க 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்குது. மேற்கொண்டு இங்க வேலை வாய்ப்புகளுக்கும் அதுதான் வந்து தேவை. இப்போ இங்கே வந்து அகெயின் அவங்க வந்து பிஜி படிக்கணும், ஒரு இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியா திருப்பி வர ஸ்டூடெண்ட் பிஜி பண்ணணும்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பிஜி நீட்டு தான் இருக்குது, அது எழுதி தான் இங்கே அட்மிஷன்ஸ் வாங்கி தொடர்ச்சியாக அவங்க கண்டினியூ பண்ணும். அண்ட் நிறைய வருஷங்களாக இப்போ 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து பேச்சுவார்த்தை என்னென்னா இனிமேல் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அதுதான் காமன் வந்து எக்ஸாமாக இருக்க போகுது. அது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போ வெளிநாட்டில் வந்து போய் இப்போ ரஷ்யாலேயோ நான் சொல்கிற நாடுகளில் இல்லை சர்பியாவோ போஸ்னியாவோ ஜார்ஜியாவோ எங்கேயோ படிச்சுட்டு இந்தியா வராங்க ஒரு ஸ்டூடெண்ட்னா இங்கே அவங்க லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறப்போ அவங்க படிச்சுட்டு வர அந்த எம்பிபிஎஸ் டிகிரி வந்து கண்டிப்பாக வேலிட் இல்லை. யூஎஸ்ஓ யூகே அந்த மாதிரி வேறு நாடுகளில் போய் அவங்க மேற்கொண்டு ஒரு பிஜி படிப்பு தொடர்ச்சியாக படிக்கணும், இல்லை அங்கே வந்து ஒர்க் பண்ணணும் படித்து முடிச்சுட்டே அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் இப்போ நம்ம ரஷ்யாலேயோ இல்லை ஜார்ஜியா இல்லை சர்பியாவில் படிச்சுட்டு வர எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு கண்டிப்பாக வேலிட். ஸோ எங்கேனாலும் வேர்ல்டு வைடு ரெக்கக்னைஸ்டான ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரியில் தான் நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கி தரோம். ஸோ நியூ லைஃப் வந்து எப்படின்னா ஒரு கண்ட்ரி ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆசெட் சொல்றது கிடையாது. ஒரு எங்கள் டீம் போய் டைரெக்டாக விசிட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரி பார்த்து அங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டி எவ்வளோ இயர்ஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே யூஸ் பண்ணுற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி, அங்கே இருக்கக்கூடிய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்குது, அனாட்டமி ட்ரைனிங் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே எந்த அளவுக்கு அங்கே படித்து முடிச்சுட்டு வந்தால் இங்கே வேலிட், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்து தான் சொல்லிட்டு இருக்கோம்.
இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற நாடுகளில் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்தால் இந்தியாலையும் வேலிட், இல்லை வெளிநாட்டில் எங்கே போய் அவங்க படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னாலும் தாராளமாக போகலாம், அது வேலிட் தான். ஓகே மேம், இப்போ நீட் முடித்த மாணவர்கள் வெளிநாட்டுல மருத்துவம் படிப்பதை பத்தி பேசியாச்சு. இப்போ நீட் எழுதாத மாணவர்கள், நீட்டுக்கான அட்டம்ப்டே கொடுக்காத மாணவர்கள் இப்போ நான் வெளிநாட்டுல மருத்துவம் படிச்சுட்டு வரலாமா? வெளிநாட்டுல மருத்துவம் படிச்சுட்டு அகைன் இந்தியா ரிட்டர்ன் ஆகும்போது அப்போது இந்தியாவில் நான் வந்து பிஜி நீட் மட்டும் எழுதிட்டு அடுத்த படிக்க போலாமா அப்படின்ற கேள்வி இருக்கலாம். கண்டிப்பா. ஆக அவங்களுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா நீங்க கேட்டது வந்து ஒரு நல்ல வேலிடான கொஸ்டின் தான். நிறைய மாணவர்கள் வந்து நீட்டே அப்பியர் ஆகல, அண்ட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் வந்து ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் எழுதி நீட் ஃபெயில் ஆனவங்களோ இல்லை நீட்டே அப்பியர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க தாராளமாக வெளிநாட்டில் போய் படிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியும் நீட் வந்து ரெக்வயர்மெண்ட் கிடையாது. ஆனால் ஒரு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீட் ஏன் அவசியம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னா, திருப்பி இந்தியா வந்து எஃப்எம்ஜி எழுதி லைசன்சிங் எக்ஸாம் வேணும்னா நீட் அவசியம். அதுக்கு தான் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாமே நீட்டே அப்பியர் ஆகாதவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க. நீட்ல தேர்ச்சி பெறாத மாணவர்களும் அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்தியா திருப்பி வந்தாங்கன்னா அவங்கனால எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக முடியாது. அவங்கனால இந்தியால லைசன்ஸ் வாங்கி பிராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்க வேற ஏதாவது ஒரு நாடுகள்ல அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கவங்க தான் இந்த நீட் தேர்ச்சி பெறாத மாணவர்களோ இல்ல எக்ஸாம் அப்பியரே ஆகாதவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் கடந்த சில வருடங்களா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாஸ் ஆகிற கூட வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. சில பேர் அந்த மினிமம் அந்த என்ன கேட்டகரி வைஸ் பாஸ் மார்க்ஸோ அதை வாங்கி போறவங்க ஓகே. பட் நீட் எக்ஸாம் எழுதாதவங்களும் அந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள் நிறைய பேர் போய் இந்த மாதிரி தான் வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போறாங்க இந்தியா வந்தா ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் நம்ம ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றது இல்லை. இப்போ சில பேர் வந்து ஏன் நீட் ஃபெயில் ஆனவங்கள நீங்க அப்ராட் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய லைசன்சிங் எக்ஸாம் எழுதி அங்கே வேலை வாய்ப்புகள் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்கள நம்ம கண்டிப்பா பேரண்ட்ஸ் அப்படி வந்து கேட்குறப்போ நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சில நாடுகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாட்டில் போய் படிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து யூகே போய் பிளாப் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அந்த மாதிரியும் சூஸ் பண்றாங்க. ஸோ அஸ் அ கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறப்போ கண்டிப்பா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்கிறது தெளிவுபடுத்தி தான் அனுப்புறோம். ஓகே மேம், நிச்சயமாக இந்தியாவில் நீட் முடித்த மாணவர்கள், நீட்டில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், நீட்டுக்கு அப்பியர் ஆகாதவர்கள் என அனைவருக்குமாக இந்த வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு குறித்த ஒரு நல்ல தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கீங்க மேம். அடுத்த கேள்வி, இப்போது வெளிநாடுகளில் இந்தந்த வெளிநாட்டை எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய பரிந்துரை எதன் அடிப்படையில் இருக்கிறது? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தரத்திலா, அங்கீகாரத்திலா, இல்ல இந்திய மாணவர்கள் அங்க செலவு செய்யக்கூடிய பணம், இந்த பொருளாதார ரீதியாக எதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தையும் தேர்வு செய்றீங்க மேம்? ஓகே, இப்போ பேசிக்காக நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் போய் டைரெக்டாக விசிட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி வந்து எவ்வளோ இயர்ஸ் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி பேட்டர்ன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. லைக் ரஷ்யாவில் போய் படிக்கலாம், சர்பியாவில் படிக்கலாம், போஸ்னியாவில் படிக்கலாம், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய லாட்வியாவில், இது மாதிரி பல இது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேரண்ட் வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸ் இருக்கும் போது எங்ககிட்ட கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் இதுக்கு தான் போகலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 6 பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 6 பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அது எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த 6 பேராமீட்டர்ஸ்க்குள்ளே ஃபிட் ஆகுதா அந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஸோ நியூ லைஃப் அப்ராட் மூலிமா போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் இந்த பேராமீட்டர்ஸ்ன்னு இல்லை, வேறு நிறுவனத்து மூலிமா தொடர்பு கொண்டு அங்கே அட்மிஷன்ஸ் போட்டிருந்தாலும் ஆல்ரெடி கவுன்சிலிங் எடுத்திருந்தாலும் இந்த 6 பேராமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண யூனிவர்சிட்டி ஃபிட் ஆகுதா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து ஒவ்வொரு கடந்த சில வருடங்களாக நாங்கள் அவேர்னஸ் மூலிமா டிவி ஷோவில் தெரியப்படுத்திட்டே தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த 6 பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் போகக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது கட்டாயம் பார்க்கணும். ஏன் அடிக்கடி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சொல்லிட்டே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆகட்டும், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எம்பசியோட டைரக்ட் கண்ட்ரோல், அங்கே இருக்கக்கூடிய லேப் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அனாட்டமி ட்ரைனிங், இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் தான். அண்ட் ரெக்கக்னேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த எம்பசியில் வந்து இருக்கக்கூடிய அந்த டைப் தான். ரெண்டாவது, நீங்கள் போய் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் டைரக்ட் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் பேசிக் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்போ நம்ம என்எம்சி கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃபிட் ஆகாது. என்எம்சி கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் எந்த நாட்டில் வேணால் படிக்கலாம், ஆனால் நீங்கள் படிக்கிறது 54 months ஆஃப் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் கட்டாயம் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கைட்லைன் அந்த ரெகுலேஷனில். அப்போ 54 மாதங்கள் மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அனாட்டமி, ஃபிசியாலஜி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிசன் சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி யூனிவர்சிட்டியில் 12 months இன்டர்ன்ஷிப் இது கட்டாயம் முடிச்சிருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலேட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இன்டர்ன்ஷிப் கட்டாயம் முடிச்சிருக்கணும். மூணாவது, உங்களுக்கான அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த அனாட்டமி, அந்த லேர்னிங், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த என்எம்சி கைட்லைன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகுதான் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டைரக்ட் எம்பிபிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல அது இல்லாதனால அது கண்டிப்பாக இந்த பேராமீட்டர் இருக்கான்னு நீங்கள் அவசியம் செக் பண்ணியே ஆகணும். மூணாவது, நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரெக்கக்னிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, நம்ம என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த என்எம்சியில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, WDOMSல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கா, அது மட்டும் இல்லாமல் FIMER ஆகட்டும், இல்லை இன்டர்நேஷனல் மெடிக்கல் எஜுகேஷன் டைரக்டரி, இல்லை யூரோப்பியன் கவுன்சிலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிறதுல இது எல்லாத்துலேயும் ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக நான் வந்து கடந்த சில வாரங்களாக ஷோலையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேட் அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கக்கூடிய அந்த நாட்டோட ரெக்கக்னிஷன்ஸ் வந்து ஒரு 13 யூனிவர்சிட்டிக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அந்த 13 யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த நாட்டில் இருந்தாலும் இருக்க சரி, வெளிநாட்டிலேருந்து எந்த மாணவர் மாணவியும் அதை படிக்கிறதுக்கான அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கக்னிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணும். லோக்கல் ரெக்கக்னிஷன்ஸ் இருந்தால் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கே ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதுக்கே வந்து அவங்க வந்து அப்ரூவ் ஆகலை. ஸோ இதை வந்து பார்க்கணும், அந்த மாதிரி ரெக்கக்னிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இது வந்து ஆஸ் அ கவுன்சிலிங் வந்து நம்ம அது கண்டிப்பாக அந்த பேராமீட்டர்ஸில் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கான்னு பார்க்கணும். நாலாவது, நம்ம என்எம்சி கைட்லைன்ஸ் பண்ணி நீங்கள் போய் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, இப்போ வந்து 6 வருஷம் மருத்துவ படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து லைசன்சிங் எக்ஸாம் எழுதுகிறோம், அப்போ இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியமானு பார்க்கணும். அஞ்சாவது, நம்ம எவ்வளோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டி ஆகட்டும், இல்லை ஃபுட்டும் வந்து அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே அவைலபிளாக இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் நியர்பையாக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, நியர்பையாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பேராமீட்டர் பார்க்கணும். ஏன்னா சில இடத்துல யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து மெயின் சிட்டியில் இருக்கலாம், அண்ட் சில இடத்துல யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து கொஞ்சம் தள்ளி ரூரல் ஏரியாவில் இருக்கும். அண்ட் அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஹாஸ்டலுக்கு வருவாங்க. அது ஒரு இடத்துல இருக்கும். ஃபுட்டு சரியாக கிடைக்காது, இந்தியன் ஃபுட்டு கூட இருக்காது. ஸோ அது ஒரு ஏரியாவில் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஹெல்த்தியாக இருந்தால் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியும். ஸோ சேஃப்டிக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கணும், சிட்டி சென்டரில் இருக்கணும். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறதோ அதெல்லாம் வந்து அவைலபிளாக நியரஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த 5 பேராமீட்டர்ஸோட ரொம்ப ரொம்ப 6வது பேராமீட்டர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டைம் சொல்றது, நீங்க எந்த நிறுவனத்து மூலியமா போறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட கெரியரை டிசைட் பண்ற இடத்துல இருக்கும். ஸோ ஆஸ் சச் எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு ப்ராப்பரான வந்து கைடன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இருக்காது. அவங்க வெளிநாட்டில் இப்போ ஒரு கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கவங்க வெளிநாட்டோட எக்ஸ்போஷர் இருக்காது, அங்கே போயிருக்க மாட்டாங்க, யூனிவர்சிட்டி பார்த்துருக்க மாட்டாங்க, அங்கே எப்படி இருக்குது இந்த நாலேஜே இருக்காது. இப்போ ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் வெளிநாட்டில் போய் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எம்பசியில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வந்து ஷீட் ஷேரிங் எவ்வளோ இருக்குது அதெல்லாமே பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து அது ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இந்த 6 பேராமீட்டர்ஸோட கடந்த 16 வருஷங்களாக 600க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஓகே மேம், நிச்சயமாக நியூ லைஃப் அப்ராட் எதன் அடிப்படையில், எந்த அளவுகோல்களின் அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து மாணவருக்கு பரிந்துரைக்கிறது என்பது குறித்த விரிவான புரிதலை ஏற்படுத்தியிருக்கீங்க மேம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இது நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்குள் தொடர்வதற்கு முன்பாக நியூ லைஃப் அப்ராடின் வாயிலாக வெளிநாடுகளில் தங்களுடைய மருத்துவ கனவுகளை நிறைவேற்றிக் கொண்ட மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வரலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவாஸோட மெயின் பில்டிங்ல இருக்கேன் சர்பியால. இந்த யூனிவர்சிட்டி பத்தி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க பேரு? myself சாந்தினி பாலகணபதி. நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இந்த யூனிவர்சிட்டி பத்தி நம்ம சொல்லணும்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இங்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து இந்த சிட்டில இருக்க சர்பியன் எவ்ரிவன் ஆர் லைக் கோஆபரேட்டிவ். அது மட்டும் இல்லாம இந்த என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி லைக் காம் பீஸ் என்விரான்மெண்ட். உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ரொஃபசர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா லைக் சார் சொன்ன மாதிரி ஃபுல் இங்கிலீஷ் மீடியம்ல தான் கிளாஸஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பப்போ வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எந்த டைம் வேணா நம்ம ப்ரொஃபசர்ஸ்க்கு மெயில் பண்ணலாம். they'll respond us like immediately. அவங்க வந்துட்டு டீச்சிங்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மள ஹெல்ப் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி. சர்பியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் அவர்கள் தாம் அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்தார்கள். தொடர்ந்து சோஃபியா மேமிடம் பேசலாம். மேம், சர்பியா நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நம்முடைய இந்திய மாணவர்கள் பேசுவதை கேட்டோம். ஆக எந்தெந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டினுடையும் அந்த நாட்டுடைய பல்கலைக்கழகத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு பேசியாச்சு. அடுத்து எந்தெந்த நாடுகளை நீங்கள் உங்களுடைய பரிந்துரையில் முதலிடம், இரண்டாவது இடம், இந்த தரவரிசையில் நீங்கள் பிரித்திருக்கிறீர்கள், அந்த நாடுகள் பற்றியும் ஒரு புரிதல். ஓகே, இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மருத்துவ படிப்பு அப்படின்னு படிக்கிறப்போ போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த நாட்டில் போய் மருத்துவ படிப்பு படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கணும். இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போய் நீங்கள் வந்து இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம், அங்கே போய் படிக்கிறத விட ஒரு மெடிசன் கண்டுபிடிச்ச ஒரு நாட்டில் ஒரு மெடிசனுக்கு வந்து அங்கே உருவாக்குன ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் படித்தாதான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அதுக்கான எந்த மருத்துவ படிப்புக்கு என்ன நம்ம படிக்க போனதுக்கான வந்து பெஸ்ட்டான ஒரு இன்புட் நமக்கு அங்கே தான் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து பல்கலைக்கழகத்தில் ஒன் ஆஃப் தி கோர்ஸாக மெடிசன் இருக்கும், அவ்வளோதான். பட் மெடிசனே கண்டுபிடிச்ச ஒரு இடத்துல போய் படிக்கிறதா பெஸ்ட். அதுதான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம்.
இப்போ வந்து நாங்கள் நிறைய தடவை வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறக்காக. ஏன்னா இந்த 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நியூ லைஃப் மூலிமா போய் ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்து நல்லா ரெட் டிகிரி வாங்கி அப்படி ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. நிறைய வெளிநாடுகளில் போய் மேல் படிப்பு படிச்சுட்டு அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பெரிய பெரிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்களுடைய திறமைகள் காமிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரஷ்யாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே மருத்துவ படிப்பு வந்து வெளிநாட்டில் ரஷ்யன் மீடியம்லேயே படிச்சுட்டு வந்து இந்தியாவில் டாக்டர்ஸாக பயிற்சி பெற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. பட் கடந்த ஒரு 20 வருஷம் மேலேயா இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. ஸோ ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி. போன வருஷம் நீங்கள் சர்வே பார்த்தீங்கன்னா 20,000 மாணவர்கள் ரஷ்யாவுக்கு மட்டுமே போய் படிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசன் கண்டுபிடிச்சது வந்து அதிகமாக வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறது ஆகட்டும், அண்ட் ஈவன் கோவிட் டைமில் நிறைய மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சது ரஷ்யன் டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்ஸ் தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா க்யூரே பண்ண முடியாத ஒரு கேன்சருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு 5-6 months பிஃபோர் கூட ரஷ்யாவில் தான் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மெடிசன் கண்டுபிடிக்கிறது வந்து அதிகமான இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் படிக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ரஷ்யா வந்து மெடிசன் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்ட்லேயுமே டாப் இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து ரஷ்யா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச நாடுகள், ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போனதை தான் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் பல யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸும். ஸோ ரஷ்யாவில் ஃப்ரேம் பண்ண அந்த மெடிசன் டிகிரி ஃபாலோ பண்ணிட்டு போய் பல நாடுகளில் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ரஷ்யாவில் நம்ம போய் படிக்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அங்கே இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய டாக்டர்ஸு அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். அண்ட் அங்கே கிளினிக்கல் எக்ஸ்போஷர், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸை போய் அதிகமாக பார்க்குறப்ப அங்கே பேஷண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் ஆகட்டும். அண்ட் ரஷ்யாவில் அனாட்டமி ட்ரைனிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். கெடாவர் லேர்னிங் தான் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் போய் படிக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய கெடாவரில் தான் நீங்கள் வந்து டைசெக்ட் பண்ணி ஒவ்வொரு வந்து நர்வ்ஸ் ஆகட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி படிக்கிறது, ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஆகட்டும், இப்போ பிரெயின், ஹார்ட், அந்த மாதிரி எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க அந்த ரியல் கெடாவரில் இருக்கக்கூடியது தான். ஸோ அதில் தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரஷ்யாவில் போய் படிக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது ரஷ்யாவில் வந்து எப்படி வந்து நமக்கு அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர், கெடாவர் லேர்னிங் இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அடுத்தது வந்து சர்பியாவில் சொல்லுவோம். இப்போ சர்பியாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் டிகிரி. இப்போ ஒரு யூரோப்பியன் யூனியனில் போய் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம்னா இன்னைக்கு அங்கே வந்து அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு அதுக்கு போக முடியாது. ஸோ யூரோப் அப்படின்னு போகிறப்போ அதனோட டிகிரி பேட்டர்ன் சர்பியாவில் இருக்குது. சர்பியாவும் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்களேன், சயின்டிஸ்ட் அதிகமாக வந்து சர்பியாவில் இருக்காங்க. ஸோ சர்பியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிவர்சிட்டி இருக்குது, 4மே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் 70% ஆஃப் த லோக்கல் பீப்புள் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் பார்க்கணும், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சிட்டி சென்டருக்கு பர்ச்சேஸ் போகிறீங்கனால லோக்கல் பீப்புள் இங்கிலீஷில் பேசக்கூடியவங்க. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. அண்ட் இட் இஸ் அ பாத்வே டு என்டர் இன்டு யூரோப்பியன் யூனியன். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜெர்மனி போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும். ரஷ்யாக்கு ஈக்குவலண்ட்டாக ஜெர்மனியில் இன்னைக்கு அதிகமான ரிசர்ச் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இட்டலி போய் படிக்கணும், இல்லை லக்சம்பர்கில் போய் அவங்களுடைய ஃபியூச்சர் வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமான டாக்டர்ஸ் அங்கே தேவை. ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கிறனால இட்ஸ் அ பாத்வே. ஸோ அப்படி இருக்கிறப்ப சர்பியாவில் போய் படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்குது. இன்னைக்கு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இருக்குது. இந்த நாடுகளில் வந்து அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறையா வந்து இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 1 லட்ச ரூபாயில் 1.5 லட்ச ரூபாயில் வந்து நீங்கள் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விளம்பரங்கள் வருது. ஈவன் ரீல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை எனக்கு அந்த கண்ட்ரியில் தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி தான் அனுப்புகிறோம்.
இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கசகிஸ்தான், ஆஃப்கோர்ஸ் கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் இஸ்லாம் பேஸ்டான கண்ட்ரிஸ். இங்கே கெடாவர் லேர்னிங் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் படிக்கிறாங்க அப்படின்னா சில இடத்துல இப்போ வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எப்படி ஃப்ளோ இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்தது இந்த நாடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் ஜார்ஜியா, அடுத்த லிஸ்ட்ல ஜார்ஜியா கேட்குறவங்களுக்கு ஜார்ஜியா தாராளமாக போகலாம். ஜார்ஜியா போகிறப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி 2 இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக அட்மிஷன் சீக்கிரம் ஃபில் ஆயிரும். ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து சொல்கிறப்போ இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். அப்படிங்கிறனால நாங்கள் இது எல்லாமே எப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி தான் சொல்லுவோம். அடுத்தது போஸ்னியா கேட்பாங்க. ஸோ போஸ்னியா போகிறப்ப பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம் பேஸ்ட் கண்ட்ரி தான். அது வந்து உங்களுக்கு அங்கே போய் படிக்கிறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் வந்து பீப்புள் வந்து ரொம்ப பாப்புலேஷன் கம்மி தான். ஸோ கெடாவர் லேர்னிங் இருக்காது. இது எல்லாமே சொல்லி தான் நம்ம வந்து அனுப்புகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிற மெடிசன் கண்டுபிடிக்கிற இடத்துல, அதிகமாக ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல, சயின்டிஸ்ட் உருவாக்குன இடத்துல இங்கே போய் படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ப்ளஸ் கெடாவர் லேர்னிங், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகம், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கணும், பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்து தான் போகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பரிந்துரை அப்படிங்கிறது மருத்துவ கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ரஷ்யா, அதனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஆக இப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் மேம்? ஆண்டு ஒன்றிற்கு ஒரு மாணவருடைய பெற்றோர் எவ்வளவு செலவழிக்க நேரிடும், அதை பற்றி? எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் வாங்கி ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அமௌண்ட்டை விட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் சொல்கிற நாடுகளில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த கடந்த 16 வருஷங்களாக நிறைய மாணவர்கள் வந்து அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வெல் டு டூ பீப்புள் கிடையாது. ஸோ நியூ லைஃப் அப்ராட் மூலிமா போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஒரு சாதாரண ஜாப் 10 to 5 ஜாபுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வரவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாமினலாக எக்கனாமிக்கலாக இருக்கிற மாதிரி, அண்ட் சில பேர்த்துக்கு கொஞ்சம் மீடியம் பட்ஜெட், அண்ட் ஒரு சில பேர் வந்து ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கும். ஸோ நம்ம கிட்ட வரும்போது நியூ லைஃப் அப்ராடில் லோ பட்ஜெட்டடாக வேணும்னாலும் அவங்களுக்கும் தகுந்த யூனிவர்சிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் மீடியம் பட்ஜெட், ப்ரீமியமாக நல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் அதிகமாக ஃபீஸ் கொடுத்தாலும் ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போகிறீங்க. லோ பட்ஜெட்டடாக இருந்தாலும் அதில் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே போல் நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இங்கே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண அங்கே ஒரு மாதிரிலாம் கிடையாது. ஒரு கிளாஸில் டோட்டலாக 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தில் எல்லாம் மிக்ஸ்அப் ஆகி தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே போகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க ஒரு கிளாஸ் வேணும்னு கேட்டால் தருவாங்க, இல்லை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் மிக்ஸ்அப் பண்ணியும் தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ கிடையவே கிடையாது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவில் நம்ம 3 செக்மெண்ட்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் மீடியம் பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ப்ரீமியம் பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 2 lakhsலேருந்தே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. இதோட டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,92,000 ரூபிள். இதை வந்து நம்ம 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ணலாம். அதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2,50,000 ரூபிள்ஸ். இதையும் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவஸ்டோபோல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2,85,000 ரூபிள்ஸ். இதையும் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஸ்வித்திகா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3 lakh ரூபிள்ஸ். அது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஓரல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது 3,20,000 ரூபிள்ஸ். இதையும் 2 இன்ஸ்டால்மெண்ட். இது வந்து லோ பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வர யூனிவர்சிட்டிஸ் இது. ஓகே. இது டியூஷன் ஃபீஸ் 2 lakhs கிட்ட கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் மாணவர்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் மேம் ரஷ்யாவில் இந்த லோ பட்ஜெட் யூனிவர்சிட்டி? பேசிக்காக வந்து இந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் வந்து வரப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்றது டியூஷன் ஃபீஸ் ஸ்டாண்டர்ட், அதுல வந்து எந்த மாற்றம் இல்லை, அதுல எதுவும் கம்மி பண்ண முடியாது. பேசிக்கா நமக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் வருஷம் 2 லட்ச ரூபாய் வருது, இல்லை 2.5 லட்சம் 3 லட்சம் வருதுங்கிறது அதை நம்ம 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம்.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம எதில் வந்து நம்மளுடைய ஃபீஸை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு யூனிவர்சிட்டி இப்போ எடுக்கிறீங்க, நான் சொன்ன இந்த பட்ஜெட்லேயே போகிறீங்க அப்படின்னா வருஷம் வந்து ஹாஸ்டல் அண்ட் மெஸ் இது வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பார்க்கலாம். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்டல் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டியில் வருஷம் 15,000 ரூபிள்ஸ் 15,000 ரூபிள்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கு. வருஷம் 18,000 ரூபிள்ஸ் இல்லை 20,000 ரூபிள்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ வருஷமே நம்ம வந்து நம்ம ஒரு காசுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் தான் வருஷம் ஹாஸ்டலுக்கு 6 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபிள்ஸ்லேருந்து 80,000 ரூபிள்ஸ் வருது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல்லையும் ப்ரைவேட் ஹாஸ்டல்லையும் ஏறத்தாழ 60,000 ரூபிள் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அது 6 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3,60,000 ரூபிள்ஸ். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வருஷம் ஹாஸ்டலில் மிச்சப்படுத்தலாம். ரைட். இப்போ அடுத்தது மெஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட்டுக்கு மெஸ்ஸில் சாப்பிட்றோம் அப்படின்னா மெஸ்ஸில் ஏறத்தாழ ஒரு 1,30,000 ரூபிள்ஸ் வரும் வருஷம். அதே 6 வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அதே வந்து ஒரு 8 lakh ரூபிள்ஸ் பக்கம் வந்துடுது. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா வருஷம் நம்ம இந்தியன் மதிப்பு ரூபாய்க்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ 6 இயர்ஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1,80,000 பக்கம் தான் வரும். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4 to 5 lakhs பக்கம் மிச்சப்படுத்தலாம். ஸோ ஓவராலா ஃபுட்டு அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில கிட்டத்தட்ட 8 to 9 lakhs நம்ம டோட்டல் பேக்கேஜ்ல மிச்சப்படுத்தலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு யூனிவர்சிட்டி வந்து 2 லட்ச ரூபாய் வருதுன்னா 6 வருஷம் டியூஷன் ஃபீஸ் 12 லட்ச ரூபாய். ஸோ நிறைய கன்சல்டன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் மெஸ்லையும் கம்பல்சரி ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வராங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த பட்ஜெட் கண்டிப்பாக இடிக்கும். ஸோ ஓவரால் பேக்கேஜ்லேருந்து நம்ம ஒரு 8 lakhs to 9 lakhs மிச்சப்படுத்தலாம்னா இதுதான் வழி. ஸோ நியூ லைஃப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும்தான் இந்த கம்மி பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல சீட்ஸு அண்ட் அவங்களே செல்ஃப் குக் பண்ற மாதிரி வாய்ப்புகள் வேணும்னா இமீடியட்டா வரணும். ஏன்னா ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஸோ குவாலிட்டியான எஜுகேஷன் குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு என்ட்ரன்ஸ் கூட இருக்கு ரஷ்யால. ஸோ அதுதான் நம்ம வந்து தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா வரது வந்து நல்லது. ஸோ இப்படிதான் அவங்களோட பேக்கேஜ் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த லோ பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 25 லட்சத்துலேருந்து 32 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் சொல்றேன் 6 வருஷம். ஸோ 6 வருஷம் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு, அப்புறம் ஏர் டிக்கெட் எவ்ரி இயர் வந்துட்டு போகிறது, இதெல்லாம் இன்க்ளூசிவாகி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டடாக வரும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுறப்ப இது பார்க்கறது நல்லது. இப்போ இதில் வந்து லோ பட்ஜெட்டட் நார்மலாக இது இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து சில பேர் மீடியம் பட்ஜெட்டட் கேட்டுட்டு வராங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாலேயே யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ மீடியம் பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா உல்யான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே வந்து 3,52,000 ரூபிள்ஸ் வருது. அதே பார்த்தீங்கன்னா பஷ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு இருக்கு அண்ட் கிரோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த ரெண்டுமே 3,60,000 ரூபிள்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் நீ ஜாஸ்தி ஃபீஸ் அந்த மிடில் பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கபர்தினா பல்கேரியன் யூனிவர்சிட்டி 4 lakh ரூபிள்ஸ் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திவேர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 4,30,000 ரூபிள். ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 to 40 lakhsக்குள்ள 6 years. இங்கேயும் வந்து அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு. அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்ல வெறும் பிரைவேட் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதும் தெரியப்படுத்துவோம். அண்ட் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா சில கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பிரைவேட் ஹாஸ்டல்னாலும் சில பேருக்கு 2% ஷேரிங், 3% ஷேரிங், 4% ஷேரிங் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே மேம், ரஷ்யாவை பற்றி விரிவாக பேசிட்டு இருக்கோம். ரஷ்யாவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய அந்த பொருளாதார தேவைக்கேற்ப இந்த யூனிவர்சிட்டிஸை நியூ லைஃப் அப்ராட் எப்படி தரவரிசைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத விரிவாக பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறது தான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இது நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக நியூ லைஃப் அப்ராடின் வாயிலாக வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று வரும் மாணவர்கள் சொல்லும் கருத்துக்களை தற்போது கேட்டு வரலாம். என்னோட தமிழரசி, நான் தென்காசி தமிழ்நாடுல இருந்து வரேன். ஓகேமா, ஹாஸ்டல் இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? ஹாஸ்டல் வந்து 15 minutes டிஸ்டன்ஸ். நம்ம பஸ் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஹாஸ்டல்ல என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க? ஹாஸ்டல்ல ஃபுட், பிளாங்கெட் எல்லாம் நம்ம என்ன கேக்குறோமோ எல்லாமே செஞ்சு தருவாங்க. வாட் எவர் வி நீட். ஓகேமா, நியூ லைஃப் அப்ராட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க? ஆக்சுவலா எங்களுக்கு பாஸ்போர்ட் விசா ப்ராசஸ்ல இருந்து இங்க வந்து டிஆர்சி எல்லாமே அப்ளை பண்றதுல இருந்து ஈவன் ஹாஸ்டல் கூட எல்லாமே புக் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. So you're completely satisfied with the service? Yes sir, happy with this university. Thank you. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் சர்பியாவில் படித்து வரும் காட்சிகளை, அவர்கள் பகிரும் அனுபவங்களை நாம் கேட்டோம். தொடர்ந்து மேமிடம் பேசலாம். ரஷ்யா பத்தி பேசியாச்சு மேம். அடுத்ததாக சர்பியா, உங்களுடைய தரவரிசையில் இருப்பது சர்பியா நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்பியா வந்து இட்ஸ் பாத்வே டு என்டர் இன்டு யூரோப். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல போய் நீங்க படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாட்வியா, லித்வேனியா, போலாண்ட் இந்த மாதிரியான நாடுகள்ல வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸே பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபாய் வரும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் சொன்ன மாதிரி சர்பியா வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னால நம்ம யூரோப்ல போய் படிக்கக்கூடிய அதே யூரோப் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம், அந்த பேட்டர்ன் தான் இவங்களுக்கு வந்து இருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ சர்பியாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சர்பியா வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ ரஷ்யாக்கு ஈக்குவலண்டா சயின்டிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடியது சர்பியால தான். ஸோ சர்பியாவில் படிக்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% ஆஃப் த லோக்கல் பீப்புள் இங்கிலீஷ்ல பேசக்கூடியவங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி, 4 யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாத், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ், இந்த 4 யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,000 euros வருது வருஷம் டியூஷன் ஃபீஸ். அதே யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட் வந்து 7,000 euros வருது. யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் அண்ட் கிராஸ்கோவாஸ் வந்து 6,000 euros. இந்த ஃபீஸ் எல்லாமே 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் வந்து அங்கே 150 euros பெர் மந்த் வரும். பிளஸ் ஃபுட்டுக்கு வந்து அவங்க மெஸ்ஸும் இருக்கு, சமைச்சும் சாப்பிடலாம். ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 eurosலேருந்து 300 euros வரும். ஸோ நம்ம ரஷ்யாவில் வந்து இருக்க பட்ஜெட் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் ஹையஸ்டாக தான் இருக்கும். ஸோ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்னால இப்போ சர்பியாவில் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 lakhsலேருந்து 60 lakhs வரைக்கும் வரும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை பொறுத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் 4 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து பேமெண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ இது வந்து சர்பியாவில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் எடுத்துட்டிங்கன்னா கசகிஸ்தானில் சில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து வருஷம் வந்து 5 lakhs இருக்குது, சில யூனிவர்சிட்டிஸ் 8 lakhs இருக்குது. அதே வந்து கிர்கிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 4 lakhsலேருந்து உங்களுக்கு வந்து 6 lakhs வரைக்கும் இருக்குது. இப்போ உஸ்பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் பட்ஜெட்லேருந்து இருக்குது. இப்போ வருஷம் $3,200 இருக்குது உங்களுக்கு வந்து சமர்கண்ட் அண்ட் புக்காரால. அதே டாஷ்கெண்டில் வந்து $3,400 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறையா மாணவர்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும் போது அங்கே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணாலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாலாம் 2 லட்ச ரூபாய் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபீஸ் எல்லாமே நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணீங்கன்னா அதில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த கிராஸ் செக் பண்ணணும்னா அந்த யூனிவர்சிட்டியோட நேம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப .ru அப்படின்னு போட்டிங்கன்னா அது டைரெக்டாக யூனிவர்சிட்டியோட வெப்சைட். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா .com .in அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி பேர்ல ஒரு வெப்சைட் ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டைரக்டா அந்த யூனிவர்சிட்டியோட நேம்ல RUன்னு இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் வெப்சைட்ல போய் செக் பண்றது தான். ஸோ இதை வந்து கிராஸ் செக் பண்ணா நான் சொல்ற அந்த 1,92,000 இங்கோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட டியூஷன் ஃபீஸ் வருஷத்துக்கே டியூஷன் ஃபீஸ் 1,92,000 ரூபிள்ஸ் அது 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறாங்க. 2,50,000 அப்படின்னா அது 2 இன்ஸ்டால். இது எல்லாமே யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கு. ஸோ இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எங்கே அட்மிஷன்ஸ் வேணாலும் இமீடியட்டாக வந்து அப்ளை பண்ணாங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபில்லிங் சீட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான மாணவர்கள் போயிட்டு இருந்ததையும் தாண்டி நார்த்லேருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ரஷ்யாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் இருக்கிறனால சீக்கிரம் வந்தாங்கன்னா அட்மிஷன் செக்யூர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்தாங்கன்னா நம்மளால கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மெஸ் வந்து கண்டிப்பா மெஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா நாங்களும் மற்ற நிறுவனங்கள் மாதிரி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றோம்னு வந்து சொல்லக்கூடாது. ஸோ இமீடியட்டா வந்தாங்கன்னா எங்களால கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல அட்மிஷன்ஸ் கண்டிப்பா வாங்கி தர முடியும். ஓகே மேம். அடுத்ததாக இந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பத்தி பேசுவது அவசியமாகிறது. ரஷ்யா அண்ட் அங்கேருந்து டெரிவேட் ஆகிய பிற இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து கேடவர் லேர்னிங் இருக்கிறதா சொன்னீங்க. அதுவே இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் நீங்க சொன்ன மாதிரி கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகள்ல அந்த அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு. சோ நீங்க சொல்ற இந்த ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த கெடவர் லேர்னிங் உள்ளிட்ட பிற கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வாயிலாக மாணவர்கள் பெறக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்கும்? பேசிக்கா வந்து நம்ம மருத்துவ படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கணும். ஸோ ஒரு பேஷண்ட்ஸை போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து டயக்னைஸ் பண்றது எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அந்த கிளினிக்கல் ட்ரைனிங்கோட சேர்த்து அந்த அனாட்டமி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கெடாவர் லேர்னிங் வந்து கண்டிப்பா மெடிசனுக்கு தேவை. இப்போ கெடாவர் லேர்னிங்னா என்ன? நீங்க டெட் பாடிஸ்ல போய் டைசெக்ட் பண்ணி அதுல வந்து கண்டிப்பா எது என்னென்ன பாடி ஆர்கன்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை படிக்கிறது தான். ஸோ இந்த கெடாவர் லேர்னிங் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாலையும் செர்பியாலையும் கெடாவர் லேர்னிங் 100% இருக்கு. நீங்க வந்து இதை நாங்க சொல்றோங்கிறது இல்லாம ப்ரௌஸ் பண்ணியும் பார்க்கலாம். இல்ல எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஃபேக்டோ அதை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து கண்டிப்பா கெடாவர் லேர்னிங் கிடையாது. பிகாஸ் இஸ்லாம் கண்ட்ரி அங்க வந்து கெடாவர் லேர்னிங் கிடையாது, அலோவ் பண்றது இல்லைனாலே வெறும் பிளாஸ்டினேட்டட் பாடிஸ் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாடிஸ்ல தான் அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ ஒரு ஏதாவது ஒரு டச் பண்ணணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் மூலியமா அந்த ஒரு சவுண்டு கொடுக்கறது, இல்லை ஒரு பேபி கிரை பண்ணும் அந்த டால்ஸ்ல அந்த மாதிரி சவுண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க மேனிக்வீன்ஸ் அண்ட் பிளாஸ்டினேட்டட் பாடிஸ்ல தான் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாடுகளில் கெடாவர் லேர்னிங் இல்லாம அந்த 3D போர்ட்ஸ்ல வந்து அவங்க ஒவ்வொரு பார்ட்ஸை வந்து ஜூம் பண்ணி படிக்கிறது, ஸ்பெசிமன் வச்சு படிக்கிறதுக்கும் ரியல் கடாவர் டெட் பாடிஸ்ல படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற நாடுகளோட பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பேஷண்ட்ஸ் அதிகமா வராத ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து கம்மியா தான் கிடைக்கும். அப்படி வந்து அது கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் எஜுகேஷனோட சேர்த்தி அந்த ஃபீஸும் சேர்த்தி கெடாவர் லேர்னிங் அண்ட் படிச்சு முடிச்சுட்டு வந்து FMGயோட இதுவும் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்போம். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஃபேக்ட்ஸோட சேர்த்தி சில யார் யார் போயிருக்காங்க, எப்படி அவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க அதையும் சொல்லுவோம். அதையும் மீறி இல்லை எனக்கு இதே தான் வேணும், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் அந்த நிறைய பேர் ரீல்ஸில் 1 லட்சம் ரூபாயில் மருத்துவ படிப்பு நிறையா சொல்கிறத நம்பி நிறையா நாடுகளில் வந்து கெடாவர் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் போகிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம், இல்லை அதே தான் வேணும்னாலும் தடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஏதோ நாங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறது கிடையாது. ஸோ கடந்த 16 வருஷமாக இதுதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இனியும் இந்த சேவை கண்டிப்பாக தொடரும். ஓகே மேம். அடுத்ததாக சிலபஸ் டிஃபரன்சஸ் பார்க்கலாம் மேம். இந்தியாவில் ஒரு மாணவர் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கும் நீங்க சொல்ற அந்த வேறு சில நாடுகளில் அவர் மருத்துவம் படிச்சுட்டு வரும் போதும் அந்த பாடத்திட்டத்தில் அவர் எத்தகைய ஒற்றுமைகளை பார்ப்பாரு, எத்தகைய வேற்றுமைகளை அவர் பார்ப்பாரு?
ஓகே, பேசிக்காக இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும்போது நிறைய பேர் எங்கே ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னா, இங்கே இருக்க கரிக்குலமும் அங்கே இருக்க கரிக்குலம் வந்து சேமாக இருக்குமா இருக்காதான்னு அந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் தான். ஸோ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்தும் கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமோ அதே தான் அங்கேயும் நம்ம படிப்போம். வெளிநாட்டில் நான் சொல்கிற ரஷ்யா, சர்பியா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான் இல்லை போஸ்னியா, எந்த நாடுகளோ நான் சொல்கிற நாடுகளை இங்கே இந்தியாவில் என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமோ அதுதான் படிப்போம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனாட்டமி, ஹிஸ்டாலஜி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இல்லை ஆர்த்தோபெடிக், இல்லை ஆப்தமாலஜி, சர்ஜரி, இதெல்லாம் என்ன படிக்கிறோமோ அதே சப்ஜெக்ட்ஸ் தான் நான் சொல்கிற நாடுகள்லையும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் சொல்கிற நாடுகள் என்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹிஸ்டாலஜி படிப்பாங்க, அப்புறம் வந்து மெடிக்கல் பயாலஜி, மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, லாட்டின், இதெல்லாம் அடிஷ்னலாக படிப்பாங்க. ஸோ இல்லாமல் அடிஷ்னலாக பார்ப்பாங்க. ஆமாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கரிக்குலம் எடுத்து பார்த்தீங்க, நான் சொல்கிற இந்த கண்ட்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் இந்தியாவில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் ஈவன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி எம்பிபிஎஸ்ன்னு தராங்க. அதே வெளிநாட்டில் எம்டின்னு தருவாங்க. ஸோ ஜென்ரல் மெடிசன் இல்லை மெடிசன் ஆஃப் ஜென்ரல் அப்படி டைரக்ட் அப்படின்னு சொல்லி தராங்க. ஜென்ரல் ஃபிசிஷியன் தராங்க. இந்த ஜென்ரல் ஃபிசிஷியனும் இல்லை வந்து ஜென்ரல் மெடிசன் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து எம்டின்னு தான் இருக்கும். இந்த எம்டி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட். ஓகே, இதுல டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஆனா டிகிரி மட்டும் பேர் மட்டும் மாறுபடுது. ரெண்டாவது, இந்தியாவில் நம்ம செகண்ட் இயர்ல இருந்து ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது இருக்கும். வெளிநாட்டில் ஒரு சில நாடுகளில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 வருஷம் படிப்பு ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப், 5.5 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதே வெளிநாட்டில் டோட்டலாக 6 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி, அதில் இன்க்ளூசிவ் ஆஃப் நான் சொன்ன அந்த 12 months இன்டர்ன்ஷிப் இன்க்ளூட் ஆயிருது. இந்தியாவில் வந்து இயர்லி பேசிஸ் எக்ஸாம், ஸோ ஆனுவல் எக்ஸாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் வைஸ் கிரெடிட் சிஸ்டம் வைஸா எக்ஸாம்ஸ் வருது. அண்ட் இந்தியாவில் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்து எந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுத வேண்டாம், அவங்க மேற்படிப்புக்கு மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும். ஆனா வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு இந்தியா வராங்கன்னா இங்க வந்து அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். அது மட்டும் இல்லாம எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே தான் கிராஜுவேஷனே தராங்க. இது வந்து புது ரூல். ஸோ இந்த தான் டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட்ஸ்ல வந்து சேம் தான், பட் டிகிரி இதெல்லாம் வரும்போது இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். ஓகே மேம், நிச்சயமாக அந்த டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் முதற்கொண்டு மாணவர்கள் வெளிநாட்டு மருத்துவ படிப்புக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ படிப்புக்குமான அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல நல்ல வேற்றுமைகள் ஒற்றுமைகளை பதிவு செஞ்சிருக்கீங்க மேம். அடுத்ததாக இதுக்கு முன்பாக பேசும்போது டியூஷன் ஃபீஸ் அனைத்து யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஸ்டாண்டர்டாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த உணவு முறை அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை பொறுத்து அவங்களுக்கு அந்த கூடும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதேனும் ஸ்காலர்ஷிப்ஸ் கன்செஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா மேம்? எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவும் தரது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில வருடங்கள் படிச்சிங்கன்னா அடுத்த சில வருடங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், இல்லை வேறு சில நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏழை மாணவர்களும் ரொம்ப ஃபினான்ஷியலாக பின்தங்கினவங்க, இல்லை இங்கே வந்து செலவு பண்ண முடியாது, இங்கே ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு தானே போவாங்க. இது பார்க்கணும். ஸோ யூனிவர்சிட்டி எந்த கன்செஷன் கொடுக்கறது கிடையாது. அவங்க நான் இப்போ யூனிவர்சிட்டி வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து வாங்கி தரது வந்து நம்ம நியூ லைஃப் அப்ராடோட இது. ஸோ அடிஷ்னலாக நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் என்ன சப்போர்ட் பண்ணுவோன்னா, இப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இயர் அவங்களால வந்து அதிகமான செலவுகள் வரும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் தான் ஏர் டிக்கெட் ஜாஸ்தி வரும், இங்கே இருக்கக்கூடிய விசாக்கு எடுக்கணும், அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது அந்த முதல் வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான செலவுகள் வரும். சில பேருக்கு பேங்க் லோன் டிலே ஆகலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா நாங்கள் அடிஷ்னலாக சில ஒரு 1 more இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். அண்ட் கன்செஷன் அப்படின்னா நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எங்கள் சார்பாக வந்து சில கன்செஷன்ஸ் கொடுப்போம். லைக் மேபி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து சில கன்செஷன்ஸ் இருக்கும், இல்லை மெஸ்
மெஸ் ஃபுட்டில் ஒரு சில ஹெல்ப், இது வந்து நாங்களாக பார்த்து செய்கிறது வந்து அந்த கன்செஷன்ஸ் வருஷம் நிறைய மாணவர்களுக்கு பண்ணுறோம். பட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்து அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் வாங்கி தரதா இருந்தாலும் நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான். ஸோ அந்த மாதிரி கன்செஷன்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷமும் மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நியூ லைஃப் அப்ராட் காத்துட்டு தான் இருக்கும். ஓகே மேம். அடுத்ததாக இப்போ வெளிநாடுகளில் MBBS அவங்க யூஜி முடிச்சிடுறாங்க, மெடிசன் யூஜி முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக அவங்க பிஜியினுடைய ஆப்ஷன் அதே நாடாக இருந்தாலோ இல்லை அப்படி வேறு நாடுக்கு அவங்க கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இந்தியாவுக்கு அவங்க திரும்பும் போதோ இந்த FMG எக்ஸாமுக்கான கைடன்ஸோ இந்த கைடன்ஸ்லாம் எந்த வகையில் நியூ லைஃப் அப்ராட் கொடுத்துட்டு இருக்கு மேம்? சரி, ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த 16 வருடங்களாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியா வராங்க அப்படின்னா இங்கே FMG எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இங்கே அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை இங்கே மேற்கொண்டு அவங்க பிஜி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான அவங்க வந்து கோச்சிங் போகிறதுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் கேட்டு வருவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த நாட்டில் படித்தாங்களோ அதே நாட்டில் வந்து மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் வேணும், அங்கேயே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா அங்கே வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்துன்னு படிக்கிறோம்னா சில இடத்துல 2 வருஷம் இருக்கும், சில கோர்ஸ்க்கு 2.5 வருஷம் 3 வருஷம். அதுக்கும் ஃபினான்ஷியலாக பார்க்குறப்ப இந்த பட்ஜெட் ரேஞ்சில் தான் ஒரு 2 lakhs 2.5 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கான சப்போர்ட்டும் பண்ணுவோம். அண்ட் ஏற்கனவே நிறைய மாணவர்கள் இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஜெர்மனி போகணும், லக்சம்பர்க் அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கும் அதுக்கு என்ன வாய்ப்பு, அடிஷ்னலாக லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறதுலேருந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வீசா இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன அங்கே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு அதுக்கான கைடன்ஸும் சொல்லி இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூ லைஃப் அப்ராட் பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் வந்து என்டையராக பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இப்போ தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வெறும் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. நியூ லைஃப் நேம்ல இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா அது வந்து நியூ லைஃப் சார்ந்தது இல்லை, நம்ம கம்பெனி கிடையாது. அது வந்து சில பேர் வந்து போலியாவும் இருக்கு. ஸோ நியூ லைஃப் இஸ் ஒன்லி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. கடந்த 16 வருஷமா நான் நியூஸ் 7 மூலியமாவும் ஆகட்டும் மற்ற டிவி சேனல் மூலியமா அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்லி ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே மேம். ஸோ நியூ லைஃப் அப்ராட்ல ஒரு மாணவர் அப்ளிகேஷனுக்காக அணுகும்போது அவர் எத்தகைய டாக்குமெண்ட்ஸை தயார் செஞ்சுட்டு வரணும்? அப்படியாக மாணவர்கள் உங்களை ஃபர்ஸ்ட் அணுகும்போது நீங்கள் செய்யக்கூடிய முதல் ஸ்டெப் என்னவாக இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க அந்த பரிந்துரையெல்லாம் எடுத்து சொல்லும் போது எத்தகைய கவுன்சிலிங் முறையை நீங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுப்பீங்க? ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து அவங்களோட 10th மார்க் ஷீட், 12th டெம்பரரி மார்க் ஷீட்ஸ், அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து CBSEனா அவங்களோட மார்க் ஷீட்ஸே இருக்கு. அண்ட் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட், சப்போஸ் பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்க ஆதார் வந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ இது வச்சு நம்ம அட்மிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அட்மிஷன் சூஸ் பண்ணுறப்போ நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் அப்ளை பண்ணாம ஒரு 5 யூனிவர்சிட்டி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தருவோம். அது வந்து சில பேருக்கு வெறும் லோ பட்ஜெட்டடா வேணும்னாலும் ஓகே, மிக்ஸ்டா வேணும்னாலும் அது தகுந்த மாதிரி ஒரு 5 பட்ஜெட்டட் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி அதுக்கு அப்ளை பண்ணி தந்துருவோம். ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், அவங்களோட பர்பஸ், படித்து முடிச்சுட்டு இந்தியா வந்து FMG எழுதிட்டு இங்கே செட்டில் ஆகிறாங்களா இல்லை வேறு வெளிநாடுகளுக்கு போகிறாங்களா, அதை பேஸ் பண்ணி தான் தருவோம். ஸோ டைரெக்டாக வர முடியல அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி அங்கே வந்து வாட்ஸ்அப் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ராலிங் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஓவர் ஃபோன் கவுன்சிலிங் வேணாலும் தாராளமாக அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம அட்மிஷன்ஸ் போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன்ஸோட டெட்லைன் இருக்கு. ஸோ லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறனால சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்க வந்து அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை எட்டிட்டோம் மேம். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை, வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது பெற்றோர்கள் இந்தந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்ல தவறை தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன அறிவுரையாக இருக்கும் மேம்? ஓகே, நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து சாமானியர்களுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு யாரை நினைச்சாலும் வெளிநாட்டில் போய் ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா அது சாத்தியம். அதுக்கு கண்டிப்பாக நியூ லைஃப் அப்ராட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு புதுமையான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கண்ட்ரி தேர்ந்தெடுக்க மாதிரி நான் சொன்ன அந்த 6 பேராமீட்டர்ஸான நீங்கள் எந்த கண்ட்ரி அந்த ஒரு யூனிவர்சிட்டி போறீங்கனாலும் அந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா, அங்கே டைரக்ட் MBBS-ஆ, அது மட்டும் இல்லாமல் ரெகக்னிஷன்ஸ் இருக்கா, இங்கிலீஷ் மீடியம் தானா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அண்ட் மெஸ் ஃபுட் அங்கே கிடைக்குதா, எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து பாசிபிள். அது நீங்கள் தேர்ந்தெடுத்து போகக்கூடிய நிறுவனமும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க
அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எந்த யூனிவர்சிட்டி எடுத்து போகிறீங்களோ அந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ மாணவர்கள் வந்து மருத்துவராக உருவாக்கியிருக்காங்க, அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்கிற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கா, இல்லை ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது வச்சு சொல்கிறாங்களா, அவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு செக் பண்ணுறது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பண்ணலாம். அண்ட் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ நீங்கள் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஜிஹெச்க்கு பேக் சைடில் அஃபி டவர்ஸில் 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் தற்சமயம் சென்னையில் நாங்கள் செயல்படுறது இல்லை. ஸோ நியூ லைஃப் அப்ராட் நேமில் ஏதாவது நிறுவனம் இருந்தாலும் அது எங்களை சார்ந்தது கிடையாது. ஸோ அப்படி உங்களுக்கு நியூ லைஃப் மூலிமா தான் அட்மிஷன்ஸ் வேணும்னா எங்களை தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டைரெக்டாக கவுன்சிலிங் வேணும்னாலும் நான் சென்னையில் அவைலபிளாக இருக்கப்போ நீங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்திங்கன்னா டைரெக்டாக இங்கே மீட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு டைரெக்டாக வரதுனால வரலாம். ஓவர் ஃபோன் கூட கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து அவைலபிள். ஓகே மேம், அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய மிக நிறைவு பகுதியில் இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் அவங்க பலவிதமான குழப்பங்கள்ல இருக்கக்கூடும். அடுத்ததாக நீட்டே ரிப்பீட் பண்ணலாமா, வெளிநாட்டில் மருத்துவம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு வகையான ஆப்ஷனாக இருக்கும். அந்த குழப்பத்திலேருந்து அவங்க மீள்வதற்கான ஒரு அறிவுரை. நீட் வந்து நான் சொன்ன மாதிரி எவ்ரி இயர் நீட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த மார்க் அந்த க்ரைட்டீரியா வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம அன்பிரடிக்டபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் போன வருஷம் நீட்டோட ஜென்ரல் கேட்டகரி மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 144 தான் இருந்துச்சு. ஓகேவா, இந்த வருஷம் 213 இருக்குது. போன வருஷம் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 113 தான் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 177. ஸோ நம்ம வந்து அது அன்பிரடிக்டபிள், அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சில மாணவர்கள் எனக்கு இந்தியாவில் தான் நான் படித்தே தீருவேன் அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, சில பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களோட இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் நல்ல ஸ்கோர் வச்சுருந்துருப்பாங்க, இல்லை பரவாயில்ல இன்னொரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மருத்துவ படிப்பு இந்தியாவில் என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே தான் நான் சொல்கிற சில நாடுகளில் வந்து நம்ம போய் படிக்கக்கூடியது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் இங்கே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் செலவு பண்ணுறதை விட உங்களுக்கு அங்கே ரொம்ப ரொம்ப குறைவானது தான். ஸோ ஒரு தரமான மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த நாடுகளில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டடாக சில யூனிவர்சிட்டி ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எது வேணும்னாலும் சரி, எங்களால் அது உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். ஸோ நீட் இந்த வருஷம் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டாம், வெளிநாட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கவுன்சிலிங் வந்து வந்தால் அதுக்கப்புறம் அங்கே டைம் முடிஞ்சிடும். ஸோ ஒரு அட்மிஷன்ஸ் மட்டும் பிளாக் பண்ணி வச்சுக்கிறது அட்வைசபிள். ஓகே மேம், நிச்சயமாக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக பொறுமையாக மிக ஆழமாக வெளிநாட்டில் மருத்துவ படிப்பு குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களையும் விளக்கியமைக்கு மிக நன்றி மேம். இன்றைய வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வெளிநாட்டில் மருத்துவ படிப்பிற்கான தேடலை தொடங்கியிருக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.